நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் தொழிற்சங்கம் சார்பில் நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து உத்தமபாளையம் தபால் நிலையம் முற்றுகை போராட்டம் காசிராஜன் மாவட்ட பொதுச் செயலாளர், காம்ரேட் மகேஸ்வரன் மாவட்ட இணைச் செயலாளர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்திய நாட்டின் முதுகெலும்பு தொழிலாளர்கள். அப்படிப்பட்ட தொழிலாளர்களின் ஆதரவான சட்டங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக மோடி அரசாங்கம் சட்ட திருத்தம் செய்துள்ளது. கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற இந்த சட்டத்தை ரத்து செய்ய மீண்டும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பழைய முறையை பின்பற்றிய மத்திய அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டமானது சந்தை பகுதியில் பேரணியாக தொடங்கி தபால் நிலையத்திற்கு முன்பாக காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். பின்னர் கைது செய்யப்பட்ட கட்சி நிர்வாகிகள் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு நாடு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொழிலாளர்களுக்காக எல்லா விதமான இடதுசாரி அமைப்புகளும் இதை நடத்தி வருகின்ற நிலையில் தனியாக அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் TUCC ட்ரேட் யூனியன் கோஆர்டினேஷன் சென்டர் அந்த அமைப்பு, எங்களுடைய தொழிலாளர் சங்கத்தினுடைய அமைப்பு தனியாக இந்த நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மிக கொடுமையான பழைய திட்டங்களை எல்லாத்தையும் அளித்து புதிய திட்டங்கள் கொண்டு வருகிறது. இந்த புதிய திட்டங்களும் பழைய திட்டங்களுக்கு உண்டான வழி என்னன்னா, 1948 தொழிற்சாலை சட்டத்தை உருவாக்குனாங்க. 51ல் விவசாய தோட்ட தொழிலாளர்களுடைய சங்கங்களை உருவாக்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக 52ல் சுரங்க தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்படுது. இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொருத்தர்களுக்கு இந்த ஊழியர்கள் இவ்வளவு இருக்கணும். அரசு தன்னுடைய பட்டியல் ஒரு இனத்தை அறிவிக்குது. அந்த பட்டியலுக்கு கீழே இருக்கிறவர்கள் பட்டியலுக்கு மேலே வரணும். எல்லா தரப்பட்ட மக்களும் ஒன்றா ஆகணும்ன்றதுக்கு தான் அரசு தன்னுடைய நிறுவனங்களை எடுத்து நடத்துது. அரசுக்கு தேவையான இயந்திரங்களை இயக்க ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்தில் அரசிடம் பணம் இல்லை, அதனால அரசினுடைய திட்டங்களை கான்ட்ராக்ட் பேஸில் மற்றவங்க பண்ணலாம்னு சொல்லுது. ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்து இந்த கான்ட்ராக்ட் பேஸுக்கும் ஸ்டாண்டர்ட் வேஜஸுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியும். ஸ்டாண்டர்ட் வேஜ்ன்றது அரசு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு தொழிலாளர்களை எல்லாம் கூட்டி உங்களுக்கு இந்த ஒரு பங்கு, இதனுடைய நிலை, இதற்காக இத்தனை சலுகைகள்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் வரைமுறை பண்ணுது. அந்த ஸ்டாண்டர்டுங்கிறது அரசினுடைய வேலை பணியாளர்களுக்கு. இது யாராக வேணாலும் இருக்கலாம், தோட்ட தொழிலாளர், அரசு, காவல்துறை, தாசில்தார், ஏதோ ஒரு அரசு இயந்திரத்தினுடைய எல்லாத்துக்கும் இதுதான் பொருள். அதுக்கு அடுத்தபடியாக கான்ட்ராக்ட் பேசிக், உனக்கு ஒரு பாயிண்டை கொடுத்துருவோம், இந்த பாயிண்டின் படி நீ வேலை செய்யணும், இவ்வளவு சம்பளம் கொடுத்துருவோம், இவ்வளவு இது கொடுத்துருவோம்னு ஒரு கான்ட்ராக்ட் பேஸ். இதுதான் அரசு தனியார் நிறுவனங்களுக்கு சொல்லி கொடுத்தது இது கால் வரை. ஆனால் அரசு இப்பொழுது என்ன செய்ய இருக்கிறது என்றால், அத்தனை இதுகளையுமே பொது நிறுவனங்கள் முதல் கொண்டு எல்லாத்தையும் தன்னுடைய நிலையிலிருந்து கார்பரேட்டுக்கு தாரை பார்க்குது. அப்போ கார்பரேட் ஆளலாம்ல இந்த நாட்டை, நீ ஏன் தேவை? இந்த வரிப்பணம், இந்த மோடி இந்த இதுகளில் வரிப்பணத்திலிருந்து முக்கால்வாசி அரசு இயந்திரத்துக்கு நான் தரேன்னு சொல்கிறேன். அதே இதை தான் இன்ன வரைக்கும் நடத்திட்டு வந்தோம். அந்த அரசு இயந்திரம் நடத்துவதற்கான எல்லா வகையிலும் டாக்ஸுங்கிறது, அரசுக்கு போகக்கூடிய டாக்ஸு, காலையில் நீ வாங்குகிற பல்ப் வைக்கிற பேஸ்ட்ல இருந்து நைட்டு தூங்க பொங்க வாங்குகிற கொசுபத்தி வரைக்கும், தயாரிப்பாளர்லேருந்து விற்பனையாளர்லேருந்து வாங்குபவர் வரைக்கும், பயனாளி வரைக்கும் டாக்ஸ் கொடுக்குறான். அதன் அடிப்படையில் தான் நீ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் தரேன். அப்போ இந்த அரசு எல்லா நாடுகளிலும், இந்த பிரிட்டிஷ் ஆண்ட எல்லா நாடுகளிலும் இதே சட்டத்தை திரும்ப போட்டு அவே சட்டத்தில் முன்னேறி வந்துட்டான். இந்த நாட்டை நீ முன்னேற்றுவேன்னு பார்த்தா நீ பின்னோக்கி இழுக்கிற. இந்த நாட்டை பின்னோக்கி இழுப்பதனால் நீ இந்த கார்பரேட் ஓவரால் அதானி, அம்பானி அது போன்ற ஒவ்வொரு ஆள் வாழ்வதற்கு இந்த அரசை நீ பயன்படுத்தக்கூடாது. தொழிலாளர் சட்டத்தை திருத்தக்கூடாது, திரும்ப பெறணும்னு சொல்லி அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் TUCC சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் தொடர்ந்துருக்கு. இதன் மூலமாக கதிரவனுடைய ஆணைக்கிணங்க இந்த இடத்த மிகப்பெரிய அளவில் செஞ்சுருக்கோம். இன்னும் இதில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அடுத்த மண்டபத்துக்கு